இன்று நம்ம ஜிவி பிரகாஷ்ராஜ் அவர்கள் நடிக்கக்கூடிய பிளாக்மெயில் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம ஜிவி பிரகாஷ்ராஜ் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்தின் பெயர்தான் பிளாக்மெயில். பிளாக்மெயில் திரைப்படம் என்பது மிகச்சரியான கதைகளமாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவில் நல்லதொரு ஹிட்டை கொடுக்கும் என்பது அந்த பிளாக்மெயில் திரைப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை பார்த்தால் தெரிகின்றது. அப்படி அந்த திரைப்படத்தில் என்னவிருக்கின்றது என்றால், நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு ஜேர்னலில் பார்த்தால் சீரியல் கில்லர் மூவி போலவும், இன்னொரு ஜேர்னலில் பார்த்தால் ஒருவர் தவறாக வழிநடத்தப்பட்டு மீண்டும் திருந்துவது போன்ற ஒரு தோற்றமும் நமக்கு காட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக இந்த திரைப்படம் நல்ல இசை அமைப்புகளையும் நல்ல கதை களத்தையும் காமெடி கலந்த ஒரு அனுபவத்தையும் கொடுக்குமேயானால் நிச்சயமாக வெற்றி திரைப்படமாக வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது மு. மாறன், ப்ரொடியூஸ்டு பை திவாகனி அமல்ராஜ், ஜெயக்கொடி அமல்ராஜ் பிரசன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தயாளன் பழனி, மியூசிக் சாம் சிஎஸ், டைரக்டட் பை போட்டோகிராஃப் கூகுள் போனி, எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் எஸ்.ஜே. ராம், ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர், ஜியோகிராஃபி பாபா பாஸ்கர் அண்ட் சாய் பாரதி, லிரிக்ஸ் சாம் சிஎஸ், ஏக்நாத் அண்ட் கார்த்திக் நேதா, கஸ்டியூம் டிசைனர் ஆர் திலகப்பிரியா மற்றும் வினோத் சுந்தர், சவுண்ட் மிக்ஸ் அரவிந்த் மேனன், சவுண்ட் டிசைன் சிங் சினிமா, விஎஃப்எக்ஸ் ப்ரொடியூசர் விபின் எஃபெக்ட் அண்ட் லாஜிக், டிஐ பிரசன் சோமசேகர், நோக் ஸ்டுடியோஸ், ஸ்டில் ராஜா, பப்ளிசிட்டி டிசைனர் அமுதன் பிரியன், பிஆர்ஓ சுரேஷ் சந்தர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ராமச்சந்திரன், சப்டைட்டில் கம்பென் சங்கர், ப்ரமோஷன் மீடியா பாய், டிஜிட்டல் பிஆர் அமத் அஸ்ஜத் போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். மேலும் பிளாக்மெயில் திரைப்படம் என்பது மிகச்சரியானதொரு கதைகளம் அமைந்தால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் ஹிட்டை நம்ம தமிழ் சினிமாவில் ஜிவி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு கொடுக்கும். ஜிவி பிரகாஷ்ராஜ் நல்ல இசையமைப்பாளர், நல்ல நடிகர் என்று அதற்கு முன்பும் பல திரைப்படங்களை குறித்து அவரை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். இந்த திரைப்படத்திலும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பை நாம் பேசியே ஆக வேண்டும். ஏனென்றால் மிக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் நம்ம ஜிவி பிரகாஷ்ராஜ். மேலும் நல்ல வாய்ப்புகள் வந்தால் அந்த திரைப்படங்களில் மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பின் திறமையை காட்டுவார். அந்த அடிப்படையில் கடைசியாக வந்த கிங்ஸ்டோன் திரைப்படத்திலும் தன்னுடைய நடிப்பின் திறமையை காட்டியிருந்தார். இப்பொழுது வர இருக்கக்கூடிய இந்த பிளாக்மெயில் திரைப்படத்திலும் தன்னுடைய திறமையை நிச்சயமாக ஜிவி பிரகாஷ்ராஜ் அவர்கள் காட்டுவார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம ஜிவி பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மிகச் சரியானதொரு நடிப்பை வெளிப்படுத்துவார். மேலும் இந்த திரைப்படத்தில் பலர் நடித்திருக்கின்றார்கள். ஜிவி பிரகாஷ் ராஜ்குமார் அவர்களுடன் சேர்ந்து தேஜா அஸ்வின், ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, வேட்டை முத்துக்குமார், ரமேஷ் திலக், லிங்கா, ரேடின் கிங்ஸ்லி, தமிழ் சஜு, ஹரிப்பிரியா, கிரிராஜ், ஹரி போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தில் நடித்து இந்த திரைப்படத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். மேலும் நாம் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் பின்னணி இசை இருக்கும். காரணம் ஏனென்றால் சாம் சிஎஸ் அவர்கள் இசை மற்றும் பின்னணி இசையை இந்த திரைப்படத்திற்கு இயக்குகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிவி பிரகாஷ்ராஜ் இந்த திரைப்படத்திலும் பழைய திரைப்படங்களில் எப்படி நடித்தாரோ திறமையுடன், அதே போன்று இதில் நடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் சினிமா உலகம் நல்ல கதைகளையும் நல்ல கேரக்டர்களையும் மேலும் புதுவிதமான கதை தொகுப்புகளையும் மிகவும் விரும்பக்கூடியது, கொண்டாடக்கூடியது. இந்த திரைப்படமும் அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.